வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்ட் கம்பெனியோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி என்ன மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, ராயல் என்ஃபீல்ட் என்ற பெயர் எப்படி வந்தது, ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி எப்படி நம் இந்தியாவுக்கு வந்தது, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Check the mic and make sure it sound right, boys. பொதுவாக ராயல் என்ஃபீல்ட் பைக் என்றாலே ஒரு தீராத கிரேஸ் தாங்க. அந்த காலத்து ஆட்கள் முதல் கொண்டு இந்த காலம் இளைஞர்கள் வரை ஒரு தீரா காதல் அஃபெக்ஷன் கொண்ட பைக் தான் த ராயல் என்ஃபீல்ட். 1851 இங்கிலாந்து நாட்டில் ஊசி தயாரிக்கின்ற கம்பெனியாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ராயல் என்ஃபீல்ட். வருடங்கள் செல்ல செல்ல 1882 ஊசி மற்றும் சைக்கிளோட உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பைசைக்கிள் மற்றும் 4-வீலருக்கு மோட்டார் ஃபிக்ஸ் செய்து மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் இங்கிலாண்டில் தயாரிக்கப்பட்டது. அப்போது இதோட கம்பெனி பேர் என்ஃபீல்ட் மோட்டார்ஸ். இந்த டைமில் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ராயல் கன் ஃபேக்ட்ரியில் இருந்து துப்பாக்கிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் ஆயுதம் தயாரிக்கும் கான்ட்ராக்டை ராயல் என்ஃபீல்டுக்கு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ஃபீல்ட் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு ராயல் என்ஃபீல்டுன்னு பெயர் மாற்றப்பட்டது. 1932 இன்ட்ரடியூஸ் ஆன இந்த புல்லட் தான் ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த ராயல் என்ஃபீல்ட் புல்லட்ஸ் உலகப்போர் 1 மற்றும் உலகப்போர் 2 ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட் ஆன புல்லட்ஸ் மற்றும் ஃப்ளையிங் புல்லட்ஸ்னு தயாரித்தாங்க ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி. இந்த ஃப்ளையிங் புல்லட் பைக்ஸ் பேராஷூட்டில் பறந்து எதிரி நாட்டுக்குள் சிப்பாய்களுடன் தரையிறங்கும் வல்லமை கொண்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து நாடுகளும் தன்னுடைய இராணுவத்திற்காக ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம இந்திய நாட்டிற்கு ராயல் என்ஃபீல்ட் எப்படி வந்ததுன்னா, இந்தியா சுதந்திரம் கிடைப்பதற்கு முன், அதாவது 1947 முன் இங்கிலாண்டில் இருக்கின்ற சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஒரு ப்ரைடுக்காகவும் மற்றும் ரோந்து பணிக்காகவும் ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸை பயன்படுத்தப்பட்டது. நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு, அதாவது 1947 பின் இந்தியன் கவர்மெண்ட் ஆர்மிக்கு ரோந்து பணிக்காக ஒரு தரமான பைக்கை தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை தான் சூஸ் பண்ணாங்க. அப்போ தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ஆர்மிக்காக 1954 ராயல் என்ஃபீல்ட் கம்பெனிக்கு 800 புல்லட்ஸ் பைக்ஸை ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த புல்லட்ஸ் தயாரிப்பதற்கு சென்னை திருவொற்றியூரில் ரெட் ஜெட் கம்பெனி மற்றும் மெட்ராஸ் மோட்டார் கம்பெனியும் சேர்ந்து 1955 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அது என்ஃபீல்ட் இந்தியான்னு செயல்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 1954 கான்டினென்டல் ஜிடி ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் 1977 ராயல் என்ஃபீல்ட் 350cc இன்ஜின் பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி UK மற்றும் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் என்ஃபீல்ட் இந்தியா படிப்படியாக லாஸ் ஆக தொடங்கியது. அந்த நேரத்தில் தான் 1994 ஈச்சர் குரூப் ஆஃப் கம்பெனி என்ஃபீல்ட் இந்தியாவை அக்யூர் பண்ணாங்க. 2008 500cc இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ண பைக் தான் தி ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக். இந்த பைக் தான் ராயல் என்ஃபீல்ட் கம்பெனியை ஒரு ஹியூஜ் பீக்குக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பைக்கோட யூனிக் டிசைன், இனோவேஷன், அதோட ஸ்டைல் மற்றும் ஸ்ட்ரக்சர் இப்படி பலரையும் இம்ப்ரெஸ் பண்ண வச்ச பைக் தான் இந்த மாடல். 2016 ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் ரைடர் பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த அளவுக்கு வெற்றிகரமான வரலாறு கொண்ட ராயல் என்ஃபீல்ட் நிஜமாவே கிரேட் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் RVR ஆட்டோமொபைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். The mic and make sure it sound right, boys.